அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏ கிழவி காலையில வெத்தலை அடிக்க ஆரம்பிச்சிட்டியாக்கும்? ஆமாடி, வேற எனக்கு என்ன வேலை? எதையாச்சும் தின்னுபுட்டு வெத்தலையை இடிச்சு இடிச்சு துப்ப வேண்டியதுதான். அதானே, உனக்கு என்ன வேலை? ஏம்மா ரியா, நீ என்ன காலேஜுக்கு கிளம்பலையாக்கும்? இது என்ன ட்ரெஸ்? கையும் இல்ல ஒன்னும் இல்ல, ஏதோ உள்ளாடைய போட்டு வந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கா. என்னது இது? ஏ கிழவி வாய மூடு, இது சுடிதார், உனக்கு தெரியுமா? ஸ்லீவ்லெஸ் சுடிதார். நீ போட்டா அப்படியே அம்சமா இருப்ப பத்துக்க. என்னதுடி, நான் இதை போடணுமா? அம்மா பாக்கே கன்றாவியா இருக்கு. முடிய என்னடி அப்படியே ஒரு மாதிரி விரிச்சு போட்டு விட்டுருக்கா. நல்ல ஜடைய பின்னி பொட்டு வச்சு பூ வச்சுட்டு போக வேண்டியதானே. ஏ கிழவி, காலேஜுக்குலாம் இப்படிதான் போனோம் பத்துக்க. போனோம் இந்த பரலோகம் பெத்ததுல ஒண்ணு நல்லா அழகா அம்சமா புத்தியோட பெற்றிருக்கான். ரெண்டாவது ஒண்ணு ஒரு கல்வியை பெத்து போட்டிருக்கான் பாரு. ஒன்னத்துக்கு ஆகாது. அரைக்குறையெல்லாம் போயிட்டு வருது. அரைக்குறையா அறிவும் அரைக்குறையா தான் இருக்கும் போலயே. ஏன் பச்சைக்கிளி, உனக்கு வாய் அதிகமாயிட்டு வாய். ஏப்ல காலேஜ்ல இருந்து ஆம்பளை பசங்க எல்லாம் வருவானுவல்ல, இப்படியா போய் ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்க போறா? ஏ கிழவி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சலு? நல்லா ஃபுல்லா மூடிட்டு இந்த பாவாடை மைத்தனை போட்டு போறேன். வேற என்ன? என்னது பாவாடையை கட்டிட்டு போறியா? ஏ பச்சைக்கிளி, நீ ரொம்ப பேசுற பத்துக்க. வாயில ஒரு குத்து விட்டு நான் பேன் உளுந்து கிடப்பா. மூஞ்ச பாரு மூஞ்ச. எம்மா சாப்பாடு கட்டிட்டியாமா? லேட் ஆயிட்டு பாருமா காலேஜுக்கு. கெட்டு சாப்பாடையும் கொண்டுட்டு போ. ட்ரெஸ் பாரு, ட்ரெஸ் எங்க? என் மூத்த பேத்தியும் செல்ல பேத்தியும் தங்கத்தை எங்க? உன் தங்கம் வரோம். பாட்டி, என் செல்லம் தங்கம், என் தங்கத்துக்கு சுத்திலா போடணும். என்ன அழகா இருக்கு, அம்சமாலாம் இருக்கா. ஏ கிழவி, எங்க அக்காக்கு நீ இப்படி டெய்லி கண்ணு வச்சு நான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருது. வாய மூடு. முதல்ல சுத்தி போடணும். இந்த கிழவி கண்ணுல இருந்து முதல்ல எங்க அக்காக்கு சுத்தி போடணும். பாட்டியா மகா, இவளுக்கு கொழுப்பே. ஓ அப்பே தெரியாதரமா இவளை பெத்து போட்டு பாரு, நம்ம உயிரோட வந்து வாங்கிட்டு இருக்கு. ஏ கிழவி, உனக்கு ரொம்ப வாய் பத்துக்க. பாட்டியா உன் தங்கச்சியே ஒரு பெரிய வாங்குற ஒரு மரியாதை எல்லாமே கிழவி குழவின்னுட்டு இவளெல்லாம் என்ன பண்ண? சரி விடுங்க பாட்டி. ஏம்மா மகா, இவ உண்மையா காலேஜுக்கு தான் போறாளா இல்லைன்னா மாடு மேய்க்க போறாளா? எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா பத்தியா? இவ கிளாஸ்ல ஆம்பளை பையன்வெல்லாம் இருப்பானுவல்ல, அவர் இப்படியே துணி போட்டு போறா. பாட்டி, இதெல்லாம் சாதாரண பாட்டி. நிறைய பேர் இப்படிதான் வருவாங்க காலேஜுக்கு. என்னமோ சொல்றா. நீ எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறா. இவ வேற எப்படி போட்டு போறா பாரு. கிழவிக்கு நம்ம சொல்லலாம் இருக்க முடியல. ஏ பச்சைக்கிளி, எனக்கு ஒரு டவுட் பத்துக்க. என்ன ஐடி டவுட்டு? கிழவி, உனக்கு யார் முதல்ல பச்சைக்கிளின்னு பேர் வச்சா? பச்சைக்கிளி, சிவப்பு கிளி, ஆரஞ்சு கிளின்ட்டு என்ன கிழவி பேர் உனக்கு வச்சிருக்காங்க? ஏடி, அது எங்க பூட்டை எனக்கு ஆசையா பார்த்து பச்சைக்கிளின்னு பேர் விட்டுருக்கான். அதுக்கு என்னடி குறைச்சலு? அழகாத்தான் நடி இருக்கு. பேர் பாரு, பச்சைக்கிளி நொச்சைக்கிளின்ட்டு வச்சிருக்காவ பாரு. ஏ கிழவி, உனக்கு தான் பச்சைக்கிளின்னு பேர் வச்சிருக்கிய. எங்க அப்பாவுக்கும் ஏன்டி பரலோகம்னு பேர் வச்சிருக்கு? பரலோகங்கிற பேருக்கு என்னடி குறைச்சலு? என் வீட்டுக்காரரு ஆசாசையா பாத்துல வச்சாவே. முதல்ல இந்த தாத்தனை சொல்லணும். தேவையில்லாம ஒன்ன போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப கடைசியில் எங்க தலையில கொண்டு கட்டி விட்டு அவர் அந்த நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. அவர் அங்க சந்தோஷமா தான் இருப்பாரு. எடி, இவளுக்கு கொழுப்பு பத்தியாடி என்ன பேசுறா பாரு. இருங்கடி இருங்க, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும்ல, நான் தான் பேர் வைப்பேன். ஐயோ நீயா? எதுக்கு? ஏதாச்சும் மண்ணாங்கட்டி ஆத்தாங்கற பாவாடன்னு பேர் வைக்கிறதுக்கா? ஒழுங்கா ஓடிட்டு பத்துக்க. ஆத்தங்கர நல்லா இருக்கே, பேசாம உன் பிள்ளைக்கு ஆத்தங்கரன்னு பேரை வச்சு விட்டுற வேண்டியதான். கிழவி, பிள்ளை பிறந்த உடனே பார்க்க வரேன் கீக்க வரேன் அந்த பக்கம் வந்துடுறதுக்கு விரட்டி விட்டுரு விரட்டி. என்னங்கடி, காலேஜ் போகணும்னு ஐடியா இல்லையாக்கோ? இங்க என்ன பாட்டிட்டு கிடந்து அரட்டை அடிச்சு கிடைக்கிய? ஏ ராணி, நீயாச்சும் கேளு. ஏம்மா உன் ரெண்டாவது மோவா இருக்காளே, வாயா இல்ல வாய்க்காவான்னு தெரியல, எப்படி பேசுற பாரு. ஆமா வேற பாட்டிக்காரிய மாதிரி தானே பிற பேத்தியும் பேசுவா. என்னடி முடங்கிட்டு இருக்கா? இல்லங்கத்தே, சும்மாதான். அவ அப்படியே ஜாட எல்லாமே பார்க்க உங்களை மாதிரி தான் இருக்கா. அதான் உங்களை மாதிரியே பேசுவாளா இருக்கும். ஆமா, நான் என்ன இப்படியா பேசிட்டு திடீரே மட்டு மரியாதை எல்லாமே. என்னடி பேசுறா பாரு. ஏடி பாட்டி, எப்படி என்னடி பேசுனீங்க? எம்மா ஒன்னும் பேசலமா. பச்சைக்கிளின்னு யார் பேர் வச்சான்னு கேட்டோம். அதுக்கு தான் பாட்டிக்கு கோவம் வந்துட்டு, வேற ஒண்ணும் இல்ல. பாத்தியா என் பேரை பார்த்து எப்படி சிரிக்காளுவன்னு? எனக்கே உங்க பேரை பார்த்தா சிரிப்பு தான் வரும். இதுல என் பிள்ளைகள் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாட்டி வந்துட்டான் ஐயா, வந்துட்டான். இன்னைக்கு என்ன வரலையேன்னு பார்த்தேன், கரெக்டா வந்துட்டான். ஏ பேரா, வா கிருஷ்ணா. எம்மா காலேஜ் போக நேரம் ஆயிட்டு, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. இந்த போறேன். கிருஷ்ணா, அந்த உட்காரு பார்த்து. காலேஜ் போக லேட் ஆயிட்டுங்க, வந்து சாப்பாடு மட்டும் கட்டி கொடுத்துட்டு வரேன். சரியத்தே. மகா, இந்த ட்ரெஸ்ல என்ன அழகா இருக்கா இன்னைக்கு. கருவாய் சொல்லி விட ஆரம்பிச்சிட்டானா? நம்மளால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பேசாம நம்ம ஓடிடுவோம். ஏ கிளவி, நான் கிளம்புறேன். ஏ ரியா, இருடி, நானும் வரேன். ஐயோ மகா போக போறாளே. மகாட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைச்சேன். எப்பவுமே ஆட்களா இருக்காங்க. பாட்டி, உன் கையால ஒரு கிளாஸ் காபி போட்டு தரியா? இந்த வரேன் பேராண்டி, நீ கேட்டு காபி போட்டு தராம இருப்பேன். அந்த வரேன். மகா, ஒரு நிமிஷம்.
சொல்லுங்க மகா அது அது சொல்லுங்க என்னாச்சு? மகா இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏ மகா, நான் கிளம்பிட்டேன், நீ வரியா இல்லையா? இந்த வரையறியா? கிருஷ்ணா, நான் காலேஜ் போகணும், போயிட்டு வரேன். சரி மகா, பார்த்து போயிட்டு வா. சே, மகாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த ரியா வேற காலேஜுக்கு போக நேரம் ஆயிட்டுன்னு போயிட்டான். சை, நாளைக்கு எப்படியாச்சும் மகாட்ட பேசிடணும். நம்மள கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமா என்ன ஏதுன்னு கேட்கணும். ஏ இழுவ, உன்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன் பத்துக்க. வீட்டுல பேசலான்னு பார்த்தா மாமியா கிளவி ஒண்ணு உன் கூட சுத்திட்டு இருக்கா, இல்லைன்னா என் வீட்டுல சுத்திட்டு இருக்கா. அதனால பேச முடியல பத்துக்க. சொல்லு உத்தரோசா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நம்ம மாமியார போட்டதுன்னு தள்ளணுமா? ஏடி, அது உயிரோட இருந்தா தானே நம்மளுக்கு பணம் கிடைக்கும், அவர் போட்டு தள்ளுமான்னு கேட்கா. என்னது, பணமா? ஆமாடி ஆமா, பொங்கல் வேற வரப்போகுது. இந்த தாட்டி பொங்கலுக்கு எப்படி ரேஷன் கடையில 2000 ரூபாயோ இல்ல 3000 ரூபாயோ கொடுப்பாங்க பத்துக்க. என்ன பண்ணுவோம், எவ்வளவு கடைசியில ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிடுவோம் சரியா? மாமியாருக்கு காசை கொடுக்காம நம்ம பாதி பாதி ஆட்டை போடுவோம். அதுக்கப்புறம் உன் ரேஷன் கார்டுக்குள்ள காசு நீ தனியா வாங்கிக்க, என் கார்டுக்குள்ள காசு நான் தனியா வாங்கிக்கிறேன். மாமியார் காசு போது ஆளுக்கு பாதி பாதி சரியா? இது நல்ல ஐடியாவாச்சே. பேசாம அப்படி பண்ணிட வேண்டியதா. அதுக்கு எதுக்கு காசு? என்ன இந்த வயசான காலத்துல நம்ம சோறு கொடுக்கோம், வேற என்ன காசெல்லாம் இருக்கு அதுக்கு? அதான் அப்படி இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், வேற யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ, என்ன நம்ம மருமவ 2 பேரும் சேர்ந்துட்டு என்னமோ குசு குசுன்னு பேசிட்டுல கிடக்காளுதே. சரி வராதே, ஒருவேளை நம்மளுக்கு வியசம் கிசம் வைக்க போறாளுவல என்னன்னு தெரியலையே. இழுவ, மாமியார் வரா, மாமியார் வரா. எத்தே, என்னங்கடி 2 பேரும் இருந்து கூட்டு களவாணித்தனம் பண்றியே? என்ன என்ன எப்படி போட்டு தரலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களோ? எத்தே, என்னத்தை இப்படி சொல்லிவிட்டியே? நாங்க போய் உங்களை அப்படி நினைப்ப மாட்டே. நினைப்பீங்கடி, நினைப்பீங்க. எத்தே, அப்படிலாம் இல்லத்தே, சும்மா பேசிட்டு இருந்தோம். பாத்துக்கிறேன்டி உங்களை. உத்தரசா, மாமியா கிளவி வேற கோரஸ் பாடிட்டு இருக்கு. யார் புருஷன்ட்ட இன்னைக்கு வத்தி வைக்க போதோ தெரியல. ஆமா ராதிகா, இந்த கிளவி மாதிரியே இவ பெத்த 2 பசங்களும் சரியான மக்கு பத்துக்க, சரியான மடச்சாம்பராடிங்க. இது என்ன ஜனாலும் தலையாட்டி விட்டு நம்மட்டெல்லாம் வந்து சண்டைக்கு நிப்பானுவே. ஆமா உத்தரோசா, சில நேரத்துலலாம் கிளவிக்கு சோத்துல இருந்தாலும் போட்டலான்னு எனக்கு தோணும் பத்துக்க. நான் சரி பாவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருவேன். ஏனுமே என்னைக்காச்சும் எனக்கு என் புருஷனுக்கு நடுவில் சண்டை எடுத்து விடட்டும். கிளவிக்கு நான் கண்டிப்பா பாயாசத்தை போடுறேன்னா இல்லையானு பேரு. எப்படி போட்டுக்கிட்டு தொலைஞ்சு விடாதே, என்கிட்ட எதுனாலும் சொல்லிட்டு பண்ணு. ரேஷன் கடையில காசு வேற வர மாதிரி இருக்கு. வேற கிளவி போய் சேர்ந்துட்டானா காசும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. சரி சரி. என்ன பொண்ணு தாயி, ஓ மருமவா இன்னைக்காச்சும் வீட்டுல இருக்காளா இல்லன்னா வெளியே சுத்த போயிட்டாளா? பஞ்சி, அவ என்னைக்கு வீட்டுல இருந்தா ஒரு நேரம் வீட்டுல இருக்க வழி இல்லை. இன்னும் காலை உடச்சி என்ன வீட்டுல தான் அவளை கெட்டி போடணும். உனக்காச்சும் ஒரு மருமவா, ஒரு வீட்டுல ஒம்பாட்டுக்கு ஜாலியா இருந்துக்கிற. எனக்கு பாரு 2 மருமவா. அவ வீட்டுல பாதி, இவ வீட்டுல பாதி. அவ வீட்டுல காலையில சாப்பாடு, இவ வீட்டுல மதியம் சாப்பாடு, ஒருத்தி வீட்டுல நைட்டு சாப்பாடுன்னு எம்மா தொந்தரவா இருக்கு இவ்வளவு ஆளு. அப்பப்போ இவ்வளவு 2 உடம்பு சேர்ந்து கூட்டுக்கிழமை பேச வேற செஞ்சுக்கிறாள்வே. இவ்வளவு பேசினாலே எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. சாப்பாட்டுல ஏதாச்சும் பாய்சன கீசன கலந்துருவாள்வலோன்ட்டு. என்ன பஞ்சு சொல்றா? அப்படிலாம் பண்ண மாட்டாளுவே. சும்மா விளையாட்டுத்தனத்துல ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அடப்பாள்வலை தவிர்த்து இப்படிலாம் பண்ண மாட்டாளுவே. இல்ல பொண்ணு தாயி, ஏன் 2வது மருமவா ஆனா இழுத்து இழுத்து பேசுவாளே இழுவே, அவளை கூட நம்பிடலாம் பத்துக்க. இந்த மூத்தவ ஒருத்தி இருக்கா பத்தியா உத்தரசா, எம்மா விஷம் விஷம், சரியான விஷம் பூச்சி பாத்துக்க. அதுக்கு வா மருமவளையே பரவாயில்ல போலயே. வீட்டுல வேலை மட்டும்தான் செய்ய மாட்டா, வேற ஒன்னும் பிரச்சனை கிச்சனை எதுவும் பண்ண மாட்டாள்ல. என்னது ஏன் மருமவா அதுக்கு பரவாயில்லையா? அவட்ட கடந்து அடிபாடு படுறது எனக்கு மட்டும் தானே தெரியும். அவளை வீட்டை பெருக்கி கழுவி நான் சோத்த வாங்கி போறது நான் ஒரு வழி ஆயிடுறேன். என்ன பொண்ணு தாய் இப்படி சொல்றா? உன் பையன்ட்ட சொல்ல வேண்டியது தானே. அதான் அவன் இன்னைக்கு வரட்டும் தான் வச்சிருக்கேன். வரட்டும், அன்னைக்கு 2 ஒண்ணு பார்க்காம விடக்கூடாது. பச்சைக்கிளியக்கா வாங்கக்கா. என்னங்கடி, இன்னைக்கு நான் வர்றதுக்குள்ள நீங்க 2 பேரும் கூட்டத்தை போட்டுட்டியே. ஊர்ல ஏதாச்சும் விஷயம் எதுவும் நடந்திருக்கா என்ன? எக்கோ, ஊர் முழுக்க சல்லடை போட்டு பாத்துட்டேங்கோ. ஒரு வீட்லயும் ஒரு பிரச்சனையும் இல்ல வத்துக்கிடுங்க. எனக்கு என்னமோ கடைசியில என் வீட்டுல தான் ஏதாச்சும் ஒண்ணு வேடிக்கைன்னு நினைக்கேன். என்ன பஞ்சு இப்படி சொல்றா? ஆமாக்கோ, ஊருக்குள்ள நியூஸ் கிடைக்குதான்னு ஒவ்வொரு வீடா பார்த்து தேடி தெரிஞ்சுட்டு வருவேன். கடைசியில என் வீடே நியூஸ் ஆகி போறேன் போலயே. நியூஸ் ஆகி பச்சைக்கிளியக்கா, அந்த பஞ்சு ஏதாச்சும் சும்மா பேசிட்டடப்பா. ஒண்ணு கூட்டிட்டாளுகளே. இதுல 3ம் தனித்தனியா இருந்தாலே வீடு பிரிஞ்சு அதால பெய்கிறோம். 3 பேரும் சேர்ந்துல இருக்காளுவே. என் மாமியார் கிட்ட என்னென்னலாம் வத்தி வச்சு நடக்காளு தெரியல இந்த பஞ்சு கிளவி. இதுல இந்த பச்சைக்கிளி வேறையெல்லாம் பக்கத்துல உட்காந்துருக்கு. ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் கணீர், ஹாய் உமர் பரகத், ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் சுபாஷ், ஹாய் லக்ஷ்மி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.